சார் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 6ல் சாலிட் ஸ்டேட் பார்க்க போகிறோம். அப்போ ஒரு பொருள், ஒரு மேட்டர்னா ஏதாவது ஒரு பொருள், மேட்டர்னு என்னது சம்பவம்னு நினச்சிடாதீங்க. இங்கே மேட்டர்னு பொருள்னு அர்த்தம். ஒரு பொருள் 3 நிலைகளில் ஏதாவது ஒரு நிலைகளில் இருக்கும், 3 வடிவங்கள் இருக்கும். ஒன்று சாலிட் திடப்பொருளாக இருக்கும், இல்லை லிக்விட் திரவமாக இருக்கும், இல்லை கேஸ் அதாவது வாயுவாக இருக்கும். ரைட்டா? ஒரு மேட்டர். ரைட்டா? அது எதுவாக இருக்கட்டும். ரைட்டா? அப்போ மேட்டர் அது எப்படி இருக்கும்? இப்போ நம்ம சாலிட் ஸ்டேட், இதில் சாலிட் ஸ்டேட்டை மட்டும் பார்க்க போகிறோம். சாலிடாக திடப்பொருள் மட்டும் பார்க்க போகிறோம். இந்த திடப்பொருளை கூட 2ஆக பிரிப்பாங்க, மெட்டல் அண்டு கிறிஸ்டலைன் மெட்டல்னு பிரிப்பாங்க. ரைட்டா? கிறிஸ்டலைன் மெட்டல் படிக மெட்டல்னு சொல்லுவாங்க. மெட்டல் அண்டு படிக மெட்டலுக்கு என்ன வித்தியாசம்னு சிம்பிளி சொல்கிறேன். ஒரு உருகும் நிலையில் சற்று வேறுபாடுகள் காணும். உருகும் நிலையில் சற்று வேறுபாடுகள் இருக்கும். அதனோட ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். இவ்வளோ தான். அது பிறகு பார்க்கலாம், டீப்பாக போகும்போது பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷனில் பிறகு சொல்கிறேன். ரைட்டா? இப்போ சொன்னோன்னா பாடம் ஓடாது. நீங்கள் புக் எடுத்து வச்சுங்க, புக்கில் உள்ளது தான் அப்படியே போடுறேன். ரைட்டா? மேட்டர் மே எக்ஸிஸ்ட் இன் 3 டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ், நேம்லி சாலிட், லிக்விட் அண்ட் கேசஸ். அப்போ மேட்டர்ன்ற பொருளானது ஒரு பொருள், அது எக்ஸிஸ்ட்னா தென்படுகிறது. இந்த இடத்துல தென்படுகிறது. இது இன் 3 டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ், 3 வெவ்வேறு நிலைகளில். ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ்னால் அதனோட வடிவம். ரைட்டா? ஃபிசிக்கல் ஸ்டேட்னா இயற்பியல் நிலைன்னு சொல்லுவான். இயற்பியல் நிலைனாலும் வடிவம்னாலும் 2 ஒன்று தான். ஃபிசிக்கல் ஸ்டேட் 3 வெவ்வேறு நிலைகளில் ஒரு பொருள் தென்படுகிறது. நேம்லி உதாரணமாக சாலிட் திடப்பொருளாக இருக்கிறது, லிக்விட் திரவமாக இருக்கிறது, அண்ட் கேஸ் வாயுவாக இருக்கிறது. ரைட்? நெக்ஸ்ட் டைம் இஃப் யூ லுக் அரவுண்ட், நீ சுற்றி பார்த்தே என்றால், நீ லுக் பார்த்தால், அரவுண்ட் உன்னை சுற்றி பார்த்தால், சுற்றி பண்ணி பார்க்குற, செவர் இருக்குது, அது இருக்குது, தண்ணி இருக்குது, காற்று இருக்குதுன்னு பார்க்குறதா, யூ மே ஃபைண்ட் நீ கண்டுபிடிக்கிறாய் மோஸ்ட்லி சாலிட்ஸ் ரேதர் தென் லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ். மோஸ்ட்லி சாலிட்னா அதிகமான சாலிட் தான் உனக்கு சுற்றி தெரிகிறது. உனக்கு சுற்றி பார்த்தேன்னா, உனக்கு சுற்றி நீ பார்த்தேன்னா மோஸ்ட்லி யூ மே ஃபைண்ட் நீ கண்டுபிடிக்கிறாய் மோஸ்ட்லி சாலிட் அதிகமான சாலிட் திடப்பொருளை தான் கண்டுபிடிக்கிறாய். அப்போ அதிகமான சாலிட்னா திடப்பொருள்னா அப்போ எதை விட அதிகமான, ரேதர் தென் அதை விட லிக்விட் அண்ட் கேசஸ், லிக்விடை கேசஸை விட அதிகமாக நீ காண்பது சாலிடை தான் என்றார்கள். ரைட்டா? இது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு, இதெல்லாம் எக்ஸாமில் வராது. இருந்தாலும் வாட் எவர் இட் மே 1 மார்க் கொஸ்டின் எங்கேயாவது தட்டி விட்டு போயிடுவாங்க. ரைட்டா? சரி. அப்போ சாலிட்ஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ் பை பொசஸிங் டெஃபனைட் வால்யூம் அண்ட் டெஃபனைட் ஷேப். அப்போ சாலிடானது வேறுபடுகிறது. எதிலிருந்து வேறுபடுகிறது? லிக்விட்லிருந்தும் கேஸ்லிருந்தும் சாலிட் வேறுபடுகிறது. எப்படி வேறுபடுகிறது அப்படி என்றால், அதனோட வடிவம் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கும். கேஸுக்கு வடிவம் இருக்கா? இல்லை. அது கேஸுக்கு ஏதாவது வடிவம் இருக்கா? நீ கேஸ் தூக்கிட்டு போக முடியுமா? இல்லை. லிக்விடுக்கு வடிவம் இருக்கா? இல்லை. அதோட ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ சாலிட்டுக்கு ஒரு வடிவம் இருக்குது. உங்கள் தட்டு அது ஒரு வடிவம் வச்சா அது ஆட்டம் அங்கே இருக்கும். ரைட்டா? அப்போது அதை தான் இது வேறுபடுகிறது. சாலிட் டிஃபர்னா வேறுபடுகிறது ஃப்ரம் லிக்விட்ஸ்னால் திரவங்கள் மற்றும் கேஸ்னால் வாயுக்களிலிருந்து வேறுபடுகிறது. எப்படி அப்படின்றால் அதான் சொல்கிறேன், பை பொசஸிங், இதை வைத்து கொண்டு வேறுபடுகிறது. பொசஸிங் அதுக்குள்ளே இருக்குது, அந்த கேரக்டர்னால வேறுபடுகிறது. பை பொசஸிங் டெஃபனைட் வால்யூம் அண்ட் டெஃபனைட் ஷேப். டெஃபனைட்னா ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறது அதற்கு. தட்டுக்கு ஒரு அளவு இருக்குது, பானைக்கு ஒரு அளவு இருக்குது, கரண்டிக்கு ஒரு அளவு இருக்குது, அண்டு ஷேப் வடிவம் இருக்கிறது. கரண்டி ஒரு வடிவத்தில் இருக்குது, தட்டு ஒரு வடிவத்தில் இருக்குது. அப்போ இதை வைத்து கொண்டு அது லிக்விட் அண்டு திரவத்திலிருந்து, லிக்விட் அண்டு கேஸ்லேருந்து வேறுபடுகிறது. ரைட்? நெக்ஸ்ட் இன் சாலிடில் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆர் அயன்ஸ் ஆர் டைட்லி ஹெல்ட் இன் அன் ஆர்டர்ட் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் சச் அஸ் டைமண்ட், மெட்டல், plastic, etc. and most of the substances that we use in our daily life are in the solid state. நல்லா பாருங்க, இந்த சாலிடில் என்ன இருக்கும்? ஆட்டம் இருக்கும். அதுக்கடுத்து நல்லா பார்த்துக்கோங்க, நான் திரும்பி சொல்கிறேன், எப்படி சொல்லிட்டேன். ஆட்டம் மாலிகுல் ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ஆட்டம் என்று தனியாக இருக்கும். ரைட்டா? இப்போ ஹைட்ரஜன் தனியாக இருந்தால் அது ஆட்டம். இப்போ H2 அப்படின்னா 2 ஆட்டங்கள் ஒன்றிணைந்து இருக்கின்றன, 2 ஒரே மாதிரியான ஆட்டங்கள். அப்போ 2 ஆட்டம், 2க்கு மேற்பட்ட ஆட்டங்களோ இணைந்தால், ஒரே ஆட்டமாக இருந்தாலும் வெவ்வேறு ஆட்டமாக இருந்தாலும் அதற்கு பேர் 2க்கு மேற்பட்டது. நல்லா பார்த்துக்கணும், அது ஒரே ஆட்டமோ இல்லை வெவ்வேறு ஆட்டங்களாக இருந்தாலும் அதுக்கு பேர் மாலிகுல்.
நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஹெச் வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிடுவோம். இப்போ ஹெச் அப்படின்னா ஆட்டம். அப்போ H2னா இது ஒரு மாலிகுல். H2 இருந்தாலும் மாலிகுல் தான். அப்போ H2O அப்படின்னா 3 மாலிகுல் இருக்குது. ஆக்சிஜனில் 3 ஆட்டம் இருக்குது. ஆக்சிஜனில் 1 ஆட்டம். ஏன்னா O1 தான் இருக்குது. அப்போ Hல 2, அப்போ 3 ஆட்டம் ஆயிடுச்சா? இதில் வெவ்வேறு ஆட்டங்கள் இணைந்திருக்கு. 2க்கு மேலே இருந்தால் வெவ்வேறு ஆட்டங்களோ இல்லை ஒரே ஆட்டங்களோ 2க்கு மேற்பட்டு இணைந்திருந்தால் அது மாலிகுல். ரைட்டா? அதை பார்த்துக்கணும். அப்போ இன் சாலிடில் த ஆட்டம்ஸ் அல்லது மாலிகுல்ஸ் அல்லது அயன் என்னது? ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை இழந்தால் அது பாசிட்டிவ் அயன், ஒரு எலக்ட்ரானை பெற்றால் அது நெகட்டிவ் அயன். ரைட்டா? அப்போ இந்த 3மே ஆட்டத்தில் இருக்கின்றான். இன் சாலிட் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆர் அயன்ஸ் இவைகள் எவ்வாறாக இருக்கிறது? ஆர் டைட்லி ஹெல்டு. ஒன்று 3ல் ஏதாவது ஒன்று ஆட்டமாக இருக்கலாம், இல்லை மாலிகுலாக இருக்கலாம். மாலிகுல்னா ஒரு 2 ஆட்டத்துக்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். அல்லது அயன்களாகவும் இருக்கலாம். ஆர்னு போட்டிருக்கோம், அண்டுன்னு போடல. எதை? ஆர் டைட்லி ஹெல்ட். நல்லா பார்த்து போடணும் இங்கிலீஷை. ஆர் டைட்லி ஹெல்ட்னா மிகவும் இறுக்கமாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா நெருக்கி இருக்கும் மாலிகுலோ ஆட்டமோ. இப்போ வாயுவில் அப்படி கிடையாது. அது வாட்டுக்கு அது கட்டமைக்கல. இப்போ இரும்பு எடுத்துக்கிற ஒரு பாத்திரம், ஒரு கரண்டி எடுத்துருக்கு, அது ஆட்டத்தால் ஆனது தான். ரைட்டா? அது வெளியில் போகுதா? ஆட்டம் போக முடியாது, அதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ வாயு மாலிகுல் நீ கார்பன் டை ஆக்சைடு சுவாசம், ஆக்சிஜன் சுவாசம் பண்ணுற, அது வாட்டி எங்கிட்டு வேணாலும் போகும், எந்த டைரெக்ஷனில் வேணால் போகும். கார்பன் போகுதா? நீ மூச்சு விடுற, இழுக்கும்போது அது டப்புக்குன்னு வெளியில் போகுதா? மூக்கிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு. இப்போ மூச்சு சுவாசம் பண்ணுற, ஆக்சிஜன் உள்ளே போகுதா? அது வாட்டுக்கு போகும், இது போகாது. ரைட்டா? அப்போ அதனால தான் ஏன் போகாதுன்னா டைட்லி ஹெல்டு, ஆட்டம் இறுக பிடிக்கப்பட்டுள்ளது. அதில் ஆட்டம் பிடிக்கப்படல. ரைட்டா? அதான் சச்சஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஆர் டைட்லி ஹெல்ட் இன் அன் ஆர்டர்ட் அரேஞ்ச்மெண்ட். எப்படி டைட்லி இறுக்கமாக ஒன்றோடு ஒன்று இறுக்கமாக இருக்கிறது? எவ்வாறு இறுக்கமாக இருக்கிறது? இன் அன் ஆர்டர்ட் அரேஞ்ச்மெண்ட், ஒரு நிலையான அமைப்பில். அரேஞ்ச்மெண்ட்னா ஒரு நிலையான அமைப்பு, ஒழுங்கான அமைப்பில், நிலையான அமைப்பில் இருக்கிறது. இப்போ மாணவர்கள் ஒரு லைனாக போனாங்கன்னா அது ஒழுங்கான அமைப்பு. லைன் இல்லாமல் கும்பலாக போனால் ஒழுங்கற்ற அமைப்பு. ஆட்டங்கள் அப்படி தான். அதாவது வாயு மாலிகுல் ஒழுங்கற்ற நிலை மேலே போகும், அங்கிட்டு இங்கிட்டு போகும். இது ஒழுங்கான நிலையில் இருக்கும். ரைட்டா? இன் அன் ஆர்டர்ட் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் மேலும் தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். அப்போ அங்கே என்ன இருக்கிற? பல வகையான சாலிட்டுகள் இருக்கிறது. சாலிட்லேயே பல வகைகள் இருக்கிறது. ரைட்டா? திடப்பொருளில் சச்சஸ் உதாரணமாக, சச்சஸ்னா எக்ஸாம்பிள்னு அர்த்தம். அப்போ டைமண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு மெட்டல்ஸ்னு இருக்குது, பல மெட்டல்கள் இருக்குது. பிளாஸ்டிக் அது ஒரு மெட்டல், எக்ஸெட்ரான்னு இன்னும் இருக்கிறது. ரைட்டா? அண்டு மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் தட் வி யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப் ஆர் இன் த சாலிட் ஸ்டேட். அப்போ அண்டு மேலும் இன்னும் சொல்கிறான், மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் பல பொருட்கள், தேட் அந்த பல பொருட்கள், மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பல பொருட்கள், தேட் அதை குறிக்குது. தேட்னா அந்த சப்ஸ்டன்ஸை குறிக்குது. தேட் வி யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப். அப்போ தேட்னா அந்த பொருட்கள், சப்ஸ்டன்ஸ் வி யூஸ் நாம் பயன்படுத்துகிறோம். இன் அவர் டெய்லி லைஃப் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம். ஆர் அவைகள் எவ்வாறு இருக்கிறது? ஆர் இன் த சாலிட் ஸ்டேட். அந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம பயன்படுத்தக்கூடியது அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடியது சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இப்போ தண்ணி எப்போயோ ஒரு டைம் குடிக்கிற, செருப்புலேருந்து நீ போடுற செருப்புலேருந்து, துணிமணியிலிருந்து, உன் வண்டியிலிருந்து, உன் வீடிலிருந்து, சமையல் பாத்திரத்திலிருந்து, கக்கூசு போகிறதுலேருந்து எல்லாமே சாலிடு தான். நீ யோசிச்சு பாரு. நீ தூங்குற வீடு சாலிடு, நீ தூங்குற பெட்டு சாலிடு, நீ படிக்கிற புத்தகம் சாலிடு, எல்லாமே சாலிடு தான். அப்போ லிக்விட் என்னவா இருக்கிறது? நீ சுவாசம் பண்ணுறது ஆக்சிஜன், குடிக்கிறது தான் தண்ணி, லிக்விட் தண்ணி. அப்போ நீ யூஸ் பண்ணுற பல பொருட்கள் சாலிடாக இருக்கிறது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட். we require solid with different properties for various applications. நம்மளுக்கு தேவைப்படுகிறது. வீணா நம்மளுக்கு ரிக்கர் தேவைப்படுகிறது. என்ன தேவைப்படுகிறது? சாலிட்ஸ், திடப்பொருள்கள் தேவைப்படுகிறது. ஆனால் ஒரே திடப்பொருளாக இல்லை. இப்போ நம்ம கரண்டி ஒரு திடப்பொருள், ஃப்ரிட்ஜு ஒரு திடப்பொருள், கட்டில் ஒரு திடப்பொருள். அது வெவ்வேறு கேரக்டர்களை கொண்டிருக்கிறது. இதே நீ கரண்டி உலகத்தை வச்சு கட்டில் உண்டாக்க முடியுமா? இல்லை கட்டில் வச்சு கட்டில் உண்டாக்குன திடப்பொருளை வச்சு நீ சமைக்க முடியுமா? சமைச்சா எரிஞ்சு போயிடும். கட்டில் வச்சு கட்டில் மரத்தில் நீ மரத்தை பானையாக்கி அதில் சோறு சமைச்சா மரம் எரிய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி வெவ்வேறு ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டது வி ரிக்வயர், நம்மளுக்கு தேவைப்படுகிறது. சாலிட்ஸ் திடப்பொருள்கள் வித் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், டிஃப்ரெண்ட்னா பல்வேறு குணங்களை கொண்ட திடப்பொருள்கள் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. எதற்கு? ஃபார் வேரியஸ் அப்ளிகேஷன், பல்வேறு செயல்பாடுகள் நாம் செய்கிறோம். அதனால்
பலவிதமான குணங்களை கொண்ட திடப்பொருள்கள் தேவைப்படுகிறது. அப்படின்னா இப்போ கட்டில் சாலிட்டு, அதுக்கு ஒரு திடப்பொருள், அது ஒரு ப்ராப்பர்ட்டியை கொண்டிருக்குது, அதுக்கு ஒரு குணநலங்கள் இருக்குது. அதில் உள்ள ஆட்டத்துக்கு ஒரு குணநலங்கள். இப்போ சமைக்கிற பாத்திரம், அதில் ஒரு குணநலங்கள் இருக்கிறது. ஃபேனு ஓடுது, அதுவும் திடப்பொருள், அதுக்கு ஒரு குணநலங்கள் இருக்கிறது. இப்படி எல்லாத்துக்கும் வெவ்வேறு குணம், அதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. ரைட்டா? Understanding the relation between the structure of solids and their properties is very much useful in our synthesizing new solid materials with different properties. அப்படின்றார். நல்லா பார்க்க. அண்டர்ஸ்டாண்ட் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட்டா? புரிந்து கொள்ள வேண்டும். எதை? The relation between structure of the solid and their properties is very much அப்படின்றார். ரிலேஷன்னா ஒரு தொடர்பு. எதனோட தொடர்பு? அதாவது ஸ்ட்ரக்சர், அந்த சாலிட் திடப்பொருளின் வடிவம், அந்த திடப்பொருளின் வடிவம் மற்றும் அண்டுன்னு மற்றும் அர்த்தம். தேர் ப்ராப்பர்ட்டிஸ், அதனோட குணநலங்கள், ஒரு திடப்பொருளின் வடிவம் மற்றும் அதன் குணநலங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல், நம்மளுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன் நான் உதாரணத்துக்கு இது ஏன் சொல்கிறான்னு நல்லா பார்த்துக்கோங்க. அதனோட அமைப்பு மற்றும் அதனோட குணநலங்களை புரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால், இப்போ உனக்கு தெரியும், இப்போ நம்ம பாத்திரத்தில் தீ வச்சோம்னு சொன்னால் பாத்திரம் சூடாகும், நம்ம சமைச்சிடலான்னு தெரியும். கட்டிலில் போய் தீ வச்சுன்னா கட்டில் எரிஞ்சு போயிடும்ன்றது உனக்கு தெரியலன்னு வச்சுக்கிறோமே, உனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. நீ இங்கே தீ மூட்டின மாதிரி அங்கே தீ மூட்டிட்டேன்னா போயிடும். அதனால தான் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட அமைப்பையும் அதனோட குணநலங்க எங்கெங்கே எந்தெந்த சாலிடுக்கு எதை கொடுக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்றான். ரைட்டா? நான் சிம்பிளாக எக்ஸாம் சொல்கிறேன். ரைட்டா? அப்போது வெரி மச் யூஸ்ஃபுல் இன் சிந்தசைசிங் நியூ சாலிட் மெட்டீரியல். அப்போது எதற்குன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், அது எதுக்கு நம்ம அந்த ஒரு சாலிடோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றால், இந்த ரெண்டு மெட்டல்களை வச்சு நம்ம ஒரு புது மெட்டல் உண்டாக்கலாம். எல்லாமே நீ உண்டாக்குறது ஒரே மெட்டல் கிடையாது. இப்போ நீ ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதில் ஒரு மெட்டலாக இருக்குது, ஏகப்பட்ட மெட்டல் காம்பினேஷன் இருக்கிறது. ஏன் நீ சமைக்கிற பாத்திரம் இருக்குது, அதில் ஒரு மெட்டலாக இருக்குது, ஏகப்பட்ட மெட்டலோட காம்பினேஷன் இருக்கிறது, கலவை இருக்கிறது. ரைட்டா? அதனால தான் ஒரு மெட்டலோட ப்ராப்பர்ட்டி மற்றும் அதனோட அமைப்பை புரிந்து கொண்டால் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல், பயன்படக்கூடிய. எதற்கு? டு சிந்தசைசிங் இணைக்கிறது. புரியுதா? இந்த சிந்தசைஸை இணைக்கிறதுக்கு எதை இணைச்சு என்ன செய்கிற? நியூ சாலிட் மெட்டீரியல், புதிய ஒரு திடப்பொருள் உண்டாக்குவதற்கு இணைத்து, பல்வேறு மெட்டல்களை இணைத்து ஒரு சிந்தசைசிங்னை இணைச்சு புது திடப்பொருள்களை உண்டாக்குவதற்கு வித் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், வெவ்வேறு குணங்களை கொண்ட ஒரு புது திடப்பொருளை உண்டாக்குவதற்கு இணைத்து சிந்தசைசிங் உண்டாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதனோட அமைப்பு மற்றும் அதனோட குணநலங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ரைட்டா? அப்போ இந்த சாப்டரில் நாம் படிக்கிறோம் எதை? த கிளாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட். இதில் என்ன பண்ணுறோம்? நம்ம சாலிட் திடப்பொருளின் குணநலங்களை பற்றி படிக்கிறோம். ரைட்டா? கேரக்டர்னு குணநலங்கள் அண்டு கிளாசிஃபிகேஷன், வகைப்பாடுகள். அவை குணநலங்கள் என்ன? சாலிடு, அதுபோல் கிளாசிஃபிகேஷன் வகைப்பாடுகள். அப்போ எத்தனை வகைகள் சாலிட் இருக்கிறது? அதுக்கடுத்து அதனோட அமைப்பு, ஸ்ட்ரக்சர், அதனோட அமைப்பு அண்டு தர் ப்ராப்பர்ட்டிஸ், அதனோட குணநலங்கள். ரைட்டா? அப்போ கேரக்டர்னாலும் பண்புகள்னு அர்த்தம், ப்ராப்பர்ட்டிஸ்னால் குணநலங்கள்னு அர்த்தம். ரைட்டா? வி ஆல்சோ நாம் டிஸ்கஸ்னால் விவாதம் செய்கிறோம், படிக்கிறோம்னு தான் பொருள். ரைட்டா? த கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸ் அண்ட் தர் சிக்னிஃபிகன்ஸ். அந்த கிறிஸ்டல்னு படிகம்னு அர்த்தம். படிகம் சாலிட், கிறிஸ்டல் சாலிட்னு சொல்லுவாங்க, ரெண்டு ஒன்று தான். அது படிகமாக இருக்கும், இது பியூர் சாலிடாக இருக்கும். அப்போ கிறிஸ்டல் சாலிடோட டிஃபெக்ட்ஸ், அதில் ஏதாவது குறைபாடு இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் அப்படின்றான். டிஸ்கஷன் நாம் படிக்கலாம். விவாதம் செய்து தான் டிஸ்கஸ், இங்கிலீஷோட வேர்டு. ஆனால் இந்த இடத்துல நீ யாரு கூட போய் டிஸ்கஸ் பண்ண போகிற? இது படிக்கத்தான் போகிற. டிஸ்கஸ் த கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸ். பரிச்சை எழுதும் போது டிஸ்கஷன் போடக்கூடாது. ரைட்டா? த கிறிஸ்டல் டிஃபெக்ட், கிறிஸ்டல்னால் படிக குறைபாடுகள் மற்றும் அதனோட முக்கியத்துவம், அந்த சிக்னிஃபிகன்ஸ், அந்த படிகத்தோட முக்கியத்துவத்தை பற்றி நாம் படிக்க போகிறோம். நீ வேட்ட நான் இங்கே படிக்க போகிறோம் டிஸ்கஷன் சொன்னதுனால வேறு இடத்துல போய் வாமா இப்படி தான் படிக்க போகிற சொன்னாலும் சொல்லுவாங்க. டிஸ்கஷன்னா விவாதம் செய்தல், அது பொருள். ஆனால் இந்த இடத்துல நீ அப்படி போட்டுக்க, அடுத்ததுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் மாறும். ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட். அப்போ பொதுவான பண்புகள். ரைட்டா? ஆஃப் சாலிட், திடப்பொருளின் பொதுவான பண்புகள். வி ஹேவ் ஆல்ரெடி லேர்ன், நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். ஆல்ரெடினா ஏற்கனவே, முன்பே,
லேர்ன் படித்திருக்கிறோம். இன் 11th ஸ்டாண்டர்டில் படித்திருக்கிறோம். தட் கேஸ் மாலிகுல்ஸ் மூவ் ரேண்டம்லி வித்தவுட் எக்ஸர்ட்டிங் ரீசனபிள் ஃபோர்ஸஸ் ஆன் ஒன் அனதர் அப்படின்றான். அப்போ கேஸ் மாலிகுல் அப்படின்னா கேஸ் மாலிகுல்னது கேஸில் உள்ள மாலிகுல்னு சொல்லிட்டு 2 ஆட்டத்துக்கு மேலே இருக்கணும். அது ஒரே ஆட்டமாக இருந்தாலும் சரி, வெவ்வேறு ஆட்டங்கள் மேலே இருக்கலாம், 50 கூட இருக்கலாம், அது மாலிகுல் தான். ரைட்டா? சில சமயத்தில் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. எப்படின்னா 2 வெவ்வேறு ஆட்டங்கள் இணைந்திருந்தால் அது காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. அதிலே நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரைட்டா? அப்போது கேஸ் மாலிகுல்ஸ் மூவ் ரேண்டம்லி. கேஸ் மாலிகுல் மூவ் ரேண்டம்லினா கேஸோட மாலிகுல்கள் நகர்கிறது. ரேண்டமில் ஒரு அது வாட்டி எந்த திசையிலையும் போகிறது, ஒரு ஒழுங்கற்ற நிலையில் போகிறது. மாணவர்கள் கும்பலாக போனால் வால்க்கு ரேண்டம்லின்னு சொல்லுவாங்க. லைனை போனால் வால்க்கு ப்ராப்பர் மேனரும்பாங்க. ரைட்டா? அப்போ பாருங்கள், அது ரேண்டம்லி அது ஒழுங்கற்ற நிலையில் மூவ் ஆகிறது. வித்தவுட்னா இதை செய்யாமல், எக்ஸட்டிங் ரீசனபிள் ஃபோர்ஸஸ் ஆன் ஒன் அனதர். எக்ஸட்டிங் என்னது? செலுத்துவது. எதை செலுத்துவது? ரீசனபிள் ஃபோர்ஸஸ். ரீசனபிள் என்னது? அதாவது ஒரு பொருத்தமான ஒரு விசையை செலுத்தாமல். ரைட்டா? வித்தவுட்னா இல்லாமல், எக்ஸட்டிங்னா செலுத்துவது. அப்போ ரீசனபிளாக பொருத்தமான ஒரு ஃபோர்ஸ், ஒரு விசையை செலுத்தாமல் எதற்கு மேலே விசையை செலுத்துவது? ஆன் ஒன் அனதர். அப்போ இன்னொரு மாலிகுல் மேலே, கேஸ் மாலிகுல் மேலே ஒரு கேஸ் மாலிகுல் ஒரு தேவையான அளவு, பொருத்தமான அளவு விசையை செலுத்தாமல் அது வாட்டுக்கு மூவ் ஆகுது கண்ட திசையில். ஒரு மாலிகுல் டு ஒரு மாலிகுல் மூவ் ஆகணும்னா அட்ராக்ஷன் ஆகணும், இல்லை ரிப்பல்ஸ் ஆகணும், இல்லை ஒரு ஃபோர்ஸை எக்ஸைட் பண்ணணும். ஒரு மாலிகுல் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கணும், அப்போ தான் அது நகலம். இல்லை அட்ராக்ஷன் பண்ணணும், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், இல்லை ரிப்பல்ஸ் பண்ணணும், இதுதான் ஃபோர்ஸு. இது வாட்டுக்கு நகண்டுகிட்டு இருக்கும், ஒன்றுமே இருக்குது, அதோட காற்றுல போயிட்டுருக்கும். அது எதுக்கு போகுதுன்னே தெரியாது, ரீசனே தெரியாது. புரியுதா? ஒரு ரீசன் இருக்குங்களா, அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். இது அட்ராக்ட் பண்ணுது. ரெண்டு இதுவுமே நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணுது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் ரிப்பல்ஸ் பண்ணுது, ரிப்பல்ஸ் ஃபோர்ஸு. அப்போ ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல் மேலே அட்டாக் பண்ணுது. ஏன்னா அது நகர்வது இருக்குது. அது போய் மோதணுன்னா அது அங்கிட்டு நகலும், அது இன்னொன்று மேலே நகல்வது இருக்குது. அப்போது ரீசன், இதுக்கு ஒரு ரீசன் இருக்கிறது. ரீசன் இல்லாமல் மாலிகுல் அது ஆடுக்க காற்றுல போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? அதுதான் சொல்கிறான். ரைட்டா? வித்தவுட் எக்ஸைட்டிங் ரீசனபிள் ஃபோர்ஸ் ஆன் ஒன் அனதர். வித்தவுட் எக்ஸைட்னா செலுத்தாமல், தேவையான ஒரு பொருத்தமான ஒரு விசையை செலுத்தாமல், ஒன்றுக்கு மேல் ஒன்று செலுத்தாமல் அது வாடு நகர்ந்துக்கிட்டே போகுது. ரைட்டா? சரி, அன்லைக் கேஸஸ், அதுப்பா இந்த மாதிரி கேஸ் மாதிரி கிடையாது. எது சாலிடு? கேஸ் மாதிரி கிடையாது. சாலிடில் எலக்ட்ரான் அது ஆட்டம் மூமெண்ட் எல்லாம் டைட்டாக இருக்கும். மிஞ்சி போச்சா கொஞ்சம் தூரத்துக்கு இன்னொரு ஆட்டத்து மேலே டச் பண்ணி திரும்பி அந்த இடத்துக்கு வந்துடும். எப்படி நம்ம பழைய காலத்து கடிகாரத்தை பார்த்தீங்கன்னா டொங்குன்னு அடிச்சிட்டு பெண்டுல மாதிரி அடிச்சிட்டு இருக்கல, லெஃப்ட்டில் போகும், அப்புறம் சென்டருக்கு வரும், அப்புறம் ரைட்டில் போகும், சென்டர் அதை விட்டு நாங்கிட்டு போகுமா? அந்த வாட்சை விட்டு அந்த பெண்டுல வெளியில் போயிருமா? போகாது. அந்த வாட்சுக்குள்ளேயே தான் இருக்கும், தொங்கிக்கிட்டு இருக்கும். லெஃப்ட்டில் போகும், திரும்பி சென்டருக்கு வரும், திரும்பி ரைட்டில் போகும், சென்டருக்கு வரும், ரைட்டில் இப்படி தான் போயிட்டுருக்கும். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் நகலும் அது பெண்டுலாம், இல்லைன்னா நகலாது. அதை தான் சொல்கிறான் சாலிடில். இதில் கேஸில் இல்லை, அதோடு போயிட்டே இருக்கும். சரியா? அப்போது என்ன சொல்கிறான்? அன்லைக் கேஸஸ் மாதிரி கிடையாது. எது? சாலிடை சொல்ல வர்றான். இன் சாலிடில் வந்து த ஆட்டம்ஸ், அயன்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், மூணில் ஏதாவது ஒன்று இருக்கும். ரைட்டா? அயன்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் வைக்கப்பட்டுள்ளது. டுகெதர் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? ஹெல்டு டுகெதர் எப்படி வைக்கப்பட்டுள்ளது? பை ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், ஒரு வலிமையான ஒரு விசையால், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ஒரு வலிமையான ஈர்ப்பு விசையால் எல்லா அணுக்களும், அயன்களும், மாலிகுலும் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளது. இது விடாது. ஏன்னா மெட்டல்னா ஒரு மெட்டல் இருக்குது, ஒரு பாத்திரம், ஒரு கரண்டி, அதுக்குள்ளே இருக்க ஆட்டம் அதுக்குள்ளே தான் இருக்கும், மாலிகுல் அதுக்குள்ளே. அதை விட்டு அந்த கரண்டி விட்டு வெளியில் போக முடியுமா? முடியாது. கேஸில் அப்படி கிடையாது. அதுதான் சொல்கிறான். நல்லா பார்த்துக்கோங்க. த ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் ஆர் as follows. அப்போ பொதுவான பண்புகள், ஜெனரலாக பொதுவான கேரக்டரிஸ்டிக்னா பண்புகள் ஆஃப் சாலிட்ஸ்னால் திடப்பொருள்கள், ஆர் as follows கீழே கொடுக்கப்பட்டுள்ளதுன. அப்போ சாலிட்ஸ் ஹேவ் டெஃபனைட் வால்யூம் அண்ட் ஷேப். சாலிட்டுக்கு வந்து ஒரு டெஃபனைட்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வால்யூம் இருக்கிறது. வால்யூம் என்னது? XYZ. ரைட்டா? ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கிற அந்த கிளாஸ் எவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ தண்ணி தானே எடுக்க முடியும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வால்யூம் இருக்கிறது. ரைட்டா? அப்போ அது எத்தனை? X ஆக்சிஸ் அண்ட் Y ஆக்சிஸ் அண்ட் Z ஆக்சிஸ் மூணே வளர்க்கணும். ரைட்டா?
அப்போது வால்யூம் அண்டு ஷேப், அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது. இப்போ உங்கள் டம்ளருக்கு ஒரு ஷேப் இருக்கிறது ரைட்டா, சாலிடுக்கு ஒரு ஷேப் அண்ட் வால்யூம் இருக்கிறது, கேஸுக்கு கிடையாது ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு சாலிட்ஸ் ஆர் ரிஜிட் அண்டு இன்கம்ப்ரெசிபிள். சாலிட் வந்து என்னவாக இருக்கும், கடினமாக இருக்கும். நீங்கள் டம்ளர் அமுக்க முடியும், குத்தின டம்ளர் அது உங்கள் கை தான் வலிக்கும் ரைட்டா. அப்போ சாலிடான ரிஜிட் கடினமாகவும், இன்கம்ப்ரெசிபிள் என்னது, அதை சுருக்க முடியாது. நீ இப்போ பலூன் இருக்குது, பலூனை வந்து ஊதுனதுக்கப்புறம் அமுக்குனா அது அமுங்கும். இது அமுக்க முடியுமா, முடியாது. அதான் இன்கம்ப்ரெசிபிள். கம்ப்ரெஸ்னா அமுக்குறது, இன்கம்ப்ரெசிபிள்னா அமுக்க முடியாது. அதாவது சுருக்க இயலாதுன்ற அமுக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஒன்றுதான், நீங்கள் உங்களுக்கு வேணா அதை படிச்சுக்கோங்க, நான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் ரைட்டா. சாலிட்ஸ் ஹேவ் ஸ்ட்ராங் கொகிசிவ் ஃபோர்ஸ். சாலிட் வந்து அதிகமான கொகிசிவ் ஃபோர்ஸை வைத்திருக்கிறது. அது என்னடா கொகிசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் உதாரணத்துக்கு வரேன், லிக்விடுக்கு வரேன். லிக்விடில் இப்போ H2 நம்ம தண்ணி எல்லாத்துக்கும் தெரியற வச்சு தான் சொல்ல முடியும். கொகிசிவ் அட் கொகிசிவ்னு சொல்லி ஒரு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கிறது. இப்போ கொகிசிவ் ஃபோர்ஸ்னு சொன்னால், இப்போ நம்ம உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பொருள் எடுத்துக்கிறேன். இப்போ சாலிடில் கொகிசிவ் ஃபோர்ஸ் இருக்குது, லிக்விட்லேயும் இருக்குது, கேஸ்லேயே இருக்குது ரைட்டா. இப்போ நான் லிக்விட் எடுத்து சொல்கிறேன். கொகிசிவ் ஃபோர்ஸ்னு என்னென்ன, கொகிசிவ் ஃபோர்ஸ் லிக்விடில் நம்ம ஒரு வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறோம், ஒரே ஒரு வாட்டர் மாலிகுல் அப்படின்னா அது H2O தான் மாலிகுல், ஒரு வாட்டர் மாலிகுல் ரைட்டா. இப்படி பல மாலிகுல் தான். ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டேன்னா கோடிக்கணக்கான மாலிகுல் இருக்கும் அதில். ஒரு ட்ராப், ஒரு துளி வாட்டர் எடுத்துக்கிட்டால் கோடிக்கணக்கான வாட்டர் H2O இருக்கும் ரைட்டா. ஒரு ட்ராப்பில் ஒரு H2O நினைக்காதீங்க, அது ஏகப்பட்ட மாலிகுல் ஒன்று சேர்ந்துருக்கும். அப்போது இப்போ பாருங்கள், அது எப்படி அட்ராக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் அட்ராக்ஷன் பண்ணும். இது மாலிகுல் டு மாலிகுல் எப்படி அட்ராக்ஷன் பண்ணுது, சந்தேகம் வரணுமா இல்லையா உங்களுக்கு? ஒரு ட்ராப்புக்குள்ளே ஒரு பல மாலிகுல்கள் ஒன்றோடு சேர்ந்து இருக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தா, ஒரு மாலிகுல் H2O, இன்னொரு மாலிகுல் H2O இருக்கா, ரெண்டு இருக்கா. இது எப்படி ரெண்டு மாலிகுலும் அட்ராக்ட் பண்ணுது? அட்ராக்ட் பண்ணதுனாலே பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் அட்ராக்ட் பண்ணும். ரிப்பல்ஸ் பண்ணால் நெகட்டிவ் டு நெகட்டிவ் ரிப்பல்ஸ் பண்ணால் பாசிட்டிவ். இது அப்படி அட்ராக்ட் பண்ணுதுன்னா, இப்போ நான் ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலை ஈர்த்து அட்ராக்ட் பண்ணி வைத்திருக்கிறது, அதுதான் கொகிசிவ் ஃபோர்ஸ். கொகிசிவ் ஃபோர்ஸ்னால் ஒரு மாலிகுலானது வாட்டரில் ஒரு ட்ராப்பில் ஏகப்பட்ட மாலிகுல் இருக்கும், அதில் ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலை அட்ராக்ட் பண்ணி வைத்திருக்கும். அப்படி எல்லா மாலிகுலும் ஒன்று அட்ராக்ட் பண்ணி ஒன்றா சேர்ந்துருக்கும் ரைட்டா. அதைத்தான் அது எப்படி அட்ராக்ட் பண்ணுதுன்னா, உதாரணம் ஒரு வாட்டர் மாலிகுலில் ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் ரெண்டு தான் இருக்குது, வெவ்வேறு அணுக்கள். மொத்தம் 3 அணு இருக்குது, 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன், 3 அணுக்கள் இருக்கிறது. ஆனால் வெவ்வேறு அணுக்கள் 2 இருக்கிறது. இப்போ ஆக்சிஜன் லாஸ்ட் ஆர்பிட்டில் என்ன இருக்குது, 6 இருக்கிறது. 8 தானே ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர். அப்போது அது ஆக்டட் ரூல்ஸை ஃபுல் பண்ணுறதுக்கு என்ன வேணும், 2 எலக்ட்ரான் வேணும் இல்லையா. அதனால தான் ஹைட்ரஜன் என்ன இருக்குது, ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கிறது. அப்போ 2 ஹைட்ரஜன், அப்போ 2 ஹைட்ரஜன் 2 எலக்ட்ரான், இதில் ஒரு எலக்ட்ரான் அதில், அப்போ 2 ஹைட்ரஜனை இணைத்து வைத்திருக்குது. அப்போ ஆக்டட் ரூல்ஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சா, கோவலண்ட் பாண்டிங் ஆயிடுச்சா. கோவலண்ட் பாண்டிங், அதை 2 ஹைட்ரஜன் இணைஞ்சிருச்சு, ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் இதில் போயிடுச்சு. அப்போனா ஆக்டட் ரூல்ஸ் இதுக்கு ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ 2 H2O ஒரு மாலிகுல் ஆயிடுச்சு ரைட்டா. இப்போது எலக்ட்ரோ பாசிட்டிவ் அண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் என்ன போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். எலக்ட்ரோ பாசிட்டிவ்னு என்ன, எலக்ட்ரோ நெகட்டிவ்னு என்னென்னா, எலக்ட்ரோ பாசிட்டிவ்னு சொன்னால் லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரானை வெளியிடுது. அப்போ எப்போ வெளியிடும், 3க்கு கீழே இருந்தால் வெளியிடும், 4 வந்தால் வெளியிடாது. ஏன்னா 8 இருந்தால் அது ஃபுல்லாகிடும். அப்போ 4 இருந்தால் அது இன்னும் 4 வந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும். 3 வந்தால் வெளியே போட்டுரும், ஏன்னா அதனால் 5 வாங்க முடியாது சரியா. அப்போது இதுக்கு பேர் வெளியேற்றுறது, ஆக்சிஜனை அதாவது எலக்ட்ரானை வெளியேற்றுறது வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ். அப்போ எலக்ட்ரோ பாசிட்டிவ் அதிகமாக இருக்குன்னு என்ன அர்த்தம், அது அதிகமாக வெளியேற்றுற திறன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எலக்ட்ரானை வெளியேற்றும் திறன். எலக்ட்ரோ பாசிட்டிவ் என்னது, எலக்ட்ரானை வெளியேற்றுவது. அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவ் என்னது, எலக்ட்ரானை வாங்குவது. இப்போ ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான் வாங்குதுன்னு என்ன அர்த்தம், அதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 2 தானே தேவை, அது வாங்கிடுறீங்கனால. இது 6 இருக்குது, 2 பிடிச்சிரும். ஆனால் அதனால் அந்த ஆக்சிஜன் என்னது நெகட்டிவ். எப்பயுமே ஆக்சிஜன் H2Oவில் ஆக்சிஜன் நெகட்டிவ், ஏன்னா எலக்ட்ரோ நெகட்டிவில் இருக்குது ரைட்டா. இப்போ ஹெச் என்னது, அது நெகட்டிவாக பாசிட்டிவா அப்படின்னா பாசிட்டிவ். ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, அது கொடுத்துரும். போட நம்ம இன்னும் எங்கே போய் வாங்குறது அப்படின்னு கொடுத்துரும். ஏன்னா அதுக்கு அது வந்து டூப்ளேட் ரூல்ஸை ஃபுல் பண்ண முடியாது. 2 இருந்தால் டூப்ளேட் ரூல்ஸ் ரைட்டா, அது ஃபுல் பண்ண முடியாது. அதனால் அது டோனர் மாதிரி கொடுத்துட்டு என்ன ஆகும், பாசிட்டிவாக மாறிடும். அப்போது இந்த நல்லா பாரு, ஒரு மாற்று மாலிகுலில் H2O இருக்குது, அதுலேயே
ஹைட்ரஜன் பாசிட்டிவாக இருக்குது, ஆக்சிஜன் நெகட்டிவாக இருக்குது. அப்போ இன்னொரு வாட்டர் மாலிகுலில் H2O இருக்குது, அதில் ஹைட்ரஜன் பாசிட்டிவாக இருக்குது, ஆக்சிஜன் நெகட்டிவாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு இருக்கும்போது இந்த மாலிகுலில் உள்ள ஹைட்ரஜன் ரெண்டாவது மாலிகுலில் உள்ள ஆக்சிஜனோட வினைபுரியும். இது பாசிட்டிவ். அப்போ ரெண்டாவது மாலிகுலில் ஒரு ஆக்சிஜன் இருக்கா, அது நெகட்டிவ் தானே, அதை அட்ராக்ட் பண்ணும். அப்போ பண்ணும்போது ரெண்டு மாலிகுல் ஒன்று சேர்ந்துடும். அப்படின்னா ரெண்டாவது மாலிகுலில் உள்ள ஹைட்ரஜன் மூணாவது மாலிகுலில் உள்ள ஆக்சிஜன் கூட வினைபுரியும், இழுத்துடும். அப்படியே அதை இழுத்துட்டு போகும். இதுக்கு பேர் தான் கொஹிசிவ் ஃபோர்ஸ். புரியுதா? ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலை இழுப்பது. எப்படி இழுப்போம்? புக்கில் கொஹிசிவ் இழுப்பதுன்னு சொல்லிட்டேன். கொஹிசிவ் ஃபோர்ஸ்னு ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல் இழுக்கிறது. அட்ஹெசிவ் ஃபோர்ஸ்னு சொன்னால் அது இதனால் பார்த்தா கொஹிசிவ் ஃபோர்ஸ்னால் ஒரு மாலிகுல் இழுப்பது. அப்படின்ன மீனிங் என்னென்னா, ஒரே பொருளில் இப்போ வாட்டருக்குள்ளே தான் இது நடக்கும், வாட்டரை விட்டு வேறு இடத்துல நடக்கக்கூடாது. அது வந்து அட்ஹெசிவ்ன்றாங்க. இப்போ இதே ஒரு வாட்டர், ஒரு கிளாஸ் இருக்குது, கண்ணாடி கிளாஸ். அதில் போய் நான் ஒரு தண்ணியை தெளித்து விட்டால் அந்த தண்ணி வந்து ஒரு ட்ராப் வந்து தண்ணி அந்த கிளாஸில் ஒட்டி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்ம கண்ணாடியை துடைக்கிறதுக்காக பயன்படுத்தணும் இல்லையா? தண்ணியை ஊற்றி தெளிக்கணும்ல, தண்ணி ஊற்றணும்னா அதில் ஒட்டி இருக்குல்ல, ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் மாலிகுல் ஒட்டி இருக்குன்னா அப்போது இது அட்ஹெசிவ் ஃபோர்ஸ். அது அங்கே கிளாஸ் இருக்குது, இங்கே தண்ணி இருக்குது, தண்ணி அதில் ஒட்டி இருக்குது. அப்போ அதில் உள்ள மாலிகுல் என்னது? அதில் கிளாஸுக்குள்ளே வேறு மாலிகுல் இருக்குது, இதில் வேறு மாலிகுல் இருக்குது, H2O இருக்குது. கிளாஸில் வந்து சிலிக்கான் டை ஆக்சைடு இருக்குது. கிளாஸ் என்னது? SiO2, சிலிக்கான் டை ஆக்சைடு இருக்கிறது. அப்போ இது எப்படி ஒட்டி இருக்குது? அப்போ இதுக்கு ரெண்டு ஒட்டுறதுக்கு என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா அட்ஹெசிவ் ஃபோர்ஸ். இது இருக்குல்ல, கொஹிசிவ் போட்டுக்கல, அந்த சிக்கு பதிலாக ஏடி போட்டுக்கோ. சிக்கு பதிலாக COHESIVன்னு போட்டுக்கல, அதுக்கு பதிலாக ஏடி அட்ஹெசிவ் ஃபோர்ஸ். அட்ஹெசிவ் ஃபோர்ஸ்னால் இது வேறு மாலிகுல், அது வேறு மாலிகுல். அப்போ ரெண்டு ஒட்டி இருக்குது. அப்போ அங்கே என்ன ஃபோர்ஸ் செயல்படுகிறது? அட்ஹெசிவ் ஃபோர்ஸ். எப்படின்னா அங்கே எப்படி ஒட்டுதுன்னா நல்லா பார்த்துக்கோ. அங்கே என்ன? சிலிக்கான் டை ஆக்சைடு இருக்குது, அப்போ ஆக்சிஜன் இருக்கா? அப்போ இது வாட்டர், அதில் என்ன இருக்குது? கிளாஸில் சிலிக்கான் டை ஆக்சைடு இருக்குது, ஆனால் அது ஆக்சிஜன் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ். இங்கே என்ன இருக்குது? வாட்டர் மாலிகுலில் H இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ். அந்த H அந்த சிலிக்கான் டை ஆக்சைடில் உள்ள ஆக்சிஜனோட ஒட்டுது. ஆப்போசிட் போலாரிட்டி தானே, இழுத்த உடனே வாட்டர் மாலிகுல், இந்த வாட்டர் மாலிகுல் அந்த கிளாஸில் உள்ள வாட்டர் மாலிகுல் கூட, கிளாஸில் உள்ள மாலிகுல் கூட ஒட்டிக்குது. போது பார்த்துக்கோங்க. நான் இப்படி போடுற ரொம்ப நேரம். சரியா? சாலிட் ஹேவ் ஸ்ட்ராங் கொஹிசிவ் ஃபோர்ஸ். இதேமாரி சாலிடுக்கு வாங்க. நான் இப்போ லிக்விட் சொல்லிட்டேன். சாலிட், இப்போ உனக்கு கிளாஸ் ஒரு சாலிட் தானே, கிளாஸ் ஒரு சாலிட். அதுலேயும் எப்படி என்ன ஆகும்னா, இப்போ சிலிக்கான் பாசிட்டிவ், ஆக்சிஜன் நெகட்டிவ். ஒரு சிலிக்கான் இப்போ ஒரு மாலிகுலில் SiO2, அப்போ 2 O இருக்கிறது, சிலிக்கான் 1 இருக்கிறது. அப்போது இதில் இது என்னது? O2 நெகட்டிவ். அப்போ இந்த O2 NCS இன்னொரு மாலிகுல் ஆனால் SiO2 அந்த கண்ணாடியில் அது கூட ஒரு ஜாயின் பண்ணிடும், இருக்கும். ரைட்டா? அது பாசிட்டிவாக இருக்கும், அது ரெண்டு ஒன்று சேர்ந்துடும். இதே இதை இங்கே சாலிட்லேயே நடக்கிறதுன்றான். ரைட்டா? சாலிட் ஹேவ் ஷார்ட் இன்னர் அட்டாமிக் அயனிக் அப்படின்றான். அப்போது சாலிடில் என்ன இருக்குது? ஷார்ட், குறைந்த தூரம் தான் இருக்கிறது. என்னது? ஷார்ட் இன்னர் அட்டாமிக் அயனிக் அப்படின்றான், அல்லது மாலிகுலார் டிஸ்டன்ஸ்ன்றான். அப்போ என்னது? நல்லா பாருங்கள். மாலிகுலார் டிஸ்டன்ஸை ஒவ்வொரு மாலிகுலுக்கும் எதில்? சாலிடில் இங்கே ஒரு மாலிகுல், இன்னொரு மாலிகுல் இடைப்பட்ட தூரம் என்னது? ரொம்ப குறுகியதாக இருக்கிறது. ஏன்னா சாலிட்னு நெருங்கி தானே மாலிகுல் இருக்கும், அதுக்குள்ளேயே ஒரு மாலிகுல் இருக்கும், நெருக்கி இருக்கும். இப்போ கேஸ்னால் இங்கே ஒரு மாலிகுல் இருக்கும், அங்கே ஒரு மாலிகுல், இடைப்பட்ட தூரம் அதிகமாக இருக்கும். வாட்டர்லேயே அப்படி தான், இடைப்பட்ட தூரம் அதிகமாக இருக்கும், நெருங்கி இருக்காது. ஆனால் சாலிடில் நெருக்கமாக இருக்கும். அப்போ ரெண்டு மாலிகுலுக்கு இடைப்பட்ட தூரம் கம்மி, அதை ரெண்டு ஆட்டத்துக்கு இடைப்பட்ட தூரம் கம்மி, ரெண்டு அயனுக்கு இடைப்பட்ட தூரம் கம்மி. அதான் சொல்கிறான். நல்லா பார்த்துக்கோ. சாலிட் ஹேவ் வைத்திருக்கிறது ஷார்ட்னா குறுகிய தூரத்தை தான் சொல்கிறான் ஷார்ட்ன்ட்டு. ரைட்டா? குறுகிய தூரம். ஷார்ட் இன்டர் என்னது? இடைப்பட்ட. ஷார்ட் குறுகிய இடைப்பட்ட. அட்டாமிக் என்னது? ஆட்டங்கள். அட்டாமிக் கமா போட்டுக்கோங்க பார்த்துங்க. குறுகிய இடைப்பட்ட ஆட்டம், தூரம்னு அர்த்தம், கமா. அதேமாதிரி குறுகிய இடைப்பட்ட அயனாக இருந்ததுன்னா குறுகிய இடைப்பட்ட தூரம் தான் இருக்கும். அதேமாதிரி மாலிகுலாக இருந்தது சாலிட்லன்னா குறுகிய இடைப்பட்ட தூரம் தான் மாலிகுலுக்கு இருக்கும். டிஸ்டன்ஸஸ் இந்த போட்டான் கடைசியில், நான் படிக்கல. குறுகிய இடைப்பட்ட தூரம், இந்த டிஸ்டன்ஸ் கடைசியில் போட்டான், நான் கவனிக்கல. சரி. தேர் கன்ஸ்டிடியூயன்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கான். அந்த
தர்னா எதை குறிக்கிறது? சாலிடை குறிக்கிறது. கான்ஸ்டிடியூன்ட்ஸ் என்னது? அதுக்கு உள்ளே இருப்பது. எந்த சாலிடுக்கு உள்ளே இருப்பது? உள்ளே என்ன இருக்குது? ஒன்று ஆட்டம் இருக்கும், இல்லை அயன் இருக்கும், இல்லை மாலிகுல் இருக்குது. இவ்வளவு தானே. அதே பிராக்கெட்டில் ஆட்டம், அயன் அல்லது ஆர்னு போடணும். நேரம் அண்டுன்னு போடக்கூடாது. அண்டுன்னு சேர்ந்து எல்லாமே சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். போட்ட தப்பு, முற்றிலும் தப்பாயிரும். ஆட்டம் அல்லது அயன் அல்லது மாலிகுல்ஸ் இதில் ஏதாவது ஒன்று இருக்கும். ரைட்டா? அப்போது ஹேவ் ஃபிக்ஸ்டு பொசிஷன் அண்ட் கேன் ஒன்லி ஆசிலேட் அபவுட் தேர் மீன் பொசிஷன் என்றான். அப்போது இந்த சாலிட் தேர்னா சாலிடில் கன்ஸ்டிடியூண்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள்னால் அதுக்குள்ளே இருக்க அமைந்திருக்கக்கூடியவைகள். அது என்னது? ஆட்டம். இப்போ ஆட்டத்தை எடுத்துக்கிறோமே, ஆட்டம் இருக்குன்னா ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம், அதுக்குள்ளே உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம். அப்போ ரெண்டுக்கு இடைப்பட்ட எப்படி அந்த ஆட்டம் மூவ் ஆகும்னா, அப்படியே அந்த பெண்டுல மாதிரி வாட்ச் இருக்குல்ல, வாட்ச் பெரிய வாழ்க்கையில் இருக்குது, வாட்ச் லெஃப்ட்டில் போகும், ரைட்டில் போகும், லெஃப்ட் இவ்வளோத்தையா, அதுக்கு மேலே தள்ளி போகாது. அதே மாதிரி தான் இந்த ஆட்டம் இன்னொரு ஆட்டத்தை போய் மோதும், லெஃப்ட்டில் உள்ள ஆட்டத்தை பிறகு அப்படியே அந்த இடத்துக்கு வந்துடும், ரைட்டில் விட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் மோதும். அதுக்கு என்ன இடையில கேப் இருக்காது, நகல முடியாமல் தான் இருக்கும் ஆட்டங்கள் மாலிகுல்கள் எல்லாம். ரைட்டா? அதுதான் சார் தேர் கன்ஸ்டியூனா அதில் உள்ள அமைந்திருக்கக்கூடியது. ஆட்டம் அயன்ஸ் மாலிகுல் ஹேவ்னு இருக்கிறது. ஃபிக்ஸ்டு பொசிஷன் ஒரு நிலையான இடத்தில் இருக்கிறது. ரைட்டா? அண்டு நிலையான இடத்தில் இருக்குது, ஆனால் கொஞ்சம் மூவ் ஆகும், கொஞ்சம் தூரம் மூவ் ஆகும் லெஃப்ட் ரைட்டில், அவ்வளோதான், அதுக்கு மேலே முடியாது. அண்டு கேன் ஒன்லி ஆசிலேட்னு என்னது? ஆசிலேட்னு லெஃப்ட் ரைட். பெண்டுலத்தில் ஆசிலேட் வருது இல்லையா, அது ஆசிலேட். கேன் ஆசிலேட்னா அதாவது இடம்பெயரும், கொஞ்சம் தூரத்துக்கு இடம்பெயரும். ரைட்டா? ஆசிலேட் எபவுட் தர் மீன் பொசிஷன். எபவுட் தர் மீன் பொசிஷன் தான் இருக்கும் இடத்திலிருந்து. மீன் பொசிஷன் இப்போ அந்த குண்டு தொங்குது, எது நம்ம கிடையாத அந்த குண்டு தொங்குது, அப்போ நடுவு தொங்கிட்டு இருக்கிற இடம் தான் மீன் பொசிஷன். அங்கேருந்து லெஃப்ட்டில் போகும் கொஞ்சம் தூரம், அப்படியே திரும்பி அங்கே வந்துடும், திரும்பி ரைட்டில் போகும். அதுதான் மீன் பொசிஷனில் இருந்து, மீன் பொசிஷன் நிலையான இடத்திலிருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஐசோலேட் ஆகும், சென்று வரும். ரைட்டா? அதாவது போல கேன் ஓன்லி ஐசோலேட் அபவுட் தர் மீன் பொசிஷன். ரைட்டா? சரி, ஓகே. சரி, இதை பாருங்கள். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ், வகைப்பாடுகள், சாலிடுகள் அதாவது திடப்பொருளின் வகைப்பாடுகளை பார்க்கலாம். வி கேன் கிளாசிஃபைனா வகைப்பாடு செய்கிறோம், பிரிக்கிறோம். சாலிட்ஸ் வகைப்பாடுனா பிரிக்கிறது. சாலிட்ஸ் இன்டு ஃபாலோவிங் 2 மேஜர் டைப்ஸ் பேஸ்ட் ஆன் தர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் தர் கான்ஸ்டிடியூன்ட்ஸ். அப்படின்னா கான்ஸ்டிடியூன்ட் என்ன சொன்னேன்? அந்த சாலிடில் உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள், இப்போ ஆட்டமா மாலிகுலா அயனா, அதை பொறுத்து. ரைட்டா? அதை பொறுத்து நாம் இந்த சாலிடை இரண்டாக பிரிக்கிறோம் அப்படின்றான். அதை வி கேன் கிளாசிஃபை சாலிடை நாம் வகைப்படுத்துகிறோம், பிரிக்கிறோம் இன்ட்டு ஃபாலோவிங் 2 மேஜர் டைப்ஸ், கீழ்கண்ட 2 வகைகளாக. ஃபாலோவிங்னு கீழ்கண்ட 2 பெரிய வகைகளாக பிரிக்கிறோம். பாப்பா எப்படி பிரிக்கிறோம்? ஏதாவது ரீசன் இருக்கணும் இல்லையா, சும்மா பிரிச்சிட வேண்டியதானா? அப்போ பேஸ்ட் ஆன் அதை சார்ந்து, எதை சார்ந்து பிரிக்கிறோம்? பேஸ்ட் ஆன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தர் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ். பேஸ்ட் ஆன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் சொன்னால் அந்த அதில் அமைந்திருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூயன்ட், அதில் உள்ளே அமைந்திருக்கிற மூலக்கூறுகள்னால் ஆட்டம் அயன் அண்டு மாலிகுல், இதான் மூலக்கூறு. பேஸ்ட் ஆன் த அரேஞ்ச்மெண்ட், அவரின் அடிப்படையில். ரைட்டா? புரியுதா? அதாவது பேஸ்ட் அதை சார்ந்து த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தர் கான்ஸ்டிடியூயன்ட். அதர்னு எதுக்கு சாலிட் குறிக்கிறது? அந்த அதில் அமைந்திருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் அமைப்பை வைத்து அது எப்படி அமைந்திருக்கிறது, 10 15 இல்லை ரொம்ப நெருக்கமாவா இல்லையான்றது வச்சு நான் பிரிக்கிறோம். அப்போ எப்படி பிரிக்கிறோன்னு பார்ப்போம். அப்போ ஒன்று கிறிஸ்டலைன் சாலிட். கிறிஸ்டலைன் நான் சொல்லியிருக்கேன், வெறும் சாலிட் இருக்குது, கிறிஸ்டலைன் சாலிட் இருக்குது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், போக சொல்லித்தரேன். ரெண்டுமே சாலிடு தான். கிறிஸ்டலைன் படிக திண்மம், படிக திடப்பொருள். சாலிடு திடப்பொருள். அப்போ படிக திடப்பொருள், வெறும் திடப்பொருள் இருக்கிறது. ரெண்டுக்கு சிறிய வேற்றுமைகள் இருக்கிறது. சப்ஜெக்ட் வரும்போது சொல்லித்தரேன். ஏன்னா டெம்பரேச்சர் உருகு நிலையில் ஒன்று என்ன பண்ணுன்னா, அதாவது இப்போ படிக இப்போ கிறிஸ்டலைன் சாலிட் வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் உருகிடும். ஆனால் சாலிடு அப்படி கிடையாது, அதுக்கு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். ரைட்டா? அப்போ உருகு நிலை மாறுபடும் சாலிடில். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். சாலிடு திடப்பொருளின் உருகு நிலைகள் மாறுபடும். ரைட்டா? ஆனால் கிறிஸ்டலைன் சாலிடில் இது படிக திடப்பொருளில் உருகுநிலை ஒன்றாக இருக்கும். இப்போ உப்பு, அது என்னது? கிறிஸ்டலைன் சாலிட். அது என்ன செய்யும்? தண்ணியில் போட்ட உடனே எல்லாமே ஒரே நேரத்தில் கரைஞ்சிரும்.
இல்லை ஒரு உப்பு கரையுது, ஒரு உப்பு 15 நிமிஷம் கழிச்சு கரையுதுன்றதெல்லாம் கிடையாது. ரைட்டா? ஒரே டெம்பரேச்சரில் கரைஞ்சிடும். ரைட்டா? சரி, இப்போ இன்னும் சொல்கிறோம். அப்போ கிறிஸ்டாலைன் சாலிட், அதை படிக திண்மங்கள், திடப்பொருள்கள் ரெண்டு ஒன்று தான். அப்போ அமார்பஸஸ் சாலிட். அப்போ அமார்பஸஸ்னால் என்னது? அதுக்கு உருவமே இல்லை, ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. ரைட்டா? அப்போ உருவமற்ற ஒரு சாலிட்கள். சாலிட்னு என்னது? திடப்பொருள்கள். ரைட்டா? அது என்னன்னு பார்ப்போம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டாக பிரிக்கிறான். என்ன? கிறிஸ்டாலைன் சாலிட், அமார்பஸ் சாலிட் ரெண்டாக பிரிக்கிறான். த டேம் கிறிஸ்டல் கம்ஸ் ஃப்ரம் த கிரீக். இந்த கிறிஸ்டல் என்ற வார்த்தை, த டேம்னா இந்த வார்த்தை, கிறிஸ்டல் என்ற வார்த்தை கம்ஸ்னால் வந்தது, உண்டாக்கப்பட்டது. எங்கேருந்து? ஃப்ரம் த கிரீக்குக்காரங்க உண்டாக்குனது இந்த கிறிஸ்டல் என்ற வார்த்தை. அந்த வார்த்தை எதிலிருந்து வந்து? கிரீக் வார்த்தையிலிருந்து வந்தது. அப்போ கிரீக் வார்த்தை என்னது? கிறிஸ்டாலோஸ் என்ற கிரீக் வார்த்தையிலிருந்து தான் கிறிஸ்டல். இது இங்கிலீஷ் வார்த்தை இல்லை. கிறிஸ்டல் என்பது கிரீக் வார்த்தையிலிருந்து வந்தது தான் கிறிஸ்டல். விச் மீன் அதோட அர்த்தம் என்னன்னா கிளியர் ஐஸ் அப்படின்னா சுத்தமான ஐஸ்ன்னு அர்த்தம், பொருள். ரைட்டா? சுத்தமான பனி என்று பொருள். ரைட்டா? தெளிவான பனி, சுத்தமான பனி ரெண்டு ஒன்று தான். சரியா? த டேம் வாஸ் ஃபர்ஸ்ட் அப்ளைட் டு த டிரான்ஸ்பரண்ட் குவார்ட்ஸ் ஸ்டோன்ஸ். டேம்னா இந்த வார்த்தை. எந்த வார்த்தை அப்படின்னு சொன்னால் இந்த கிறிஸ்டல்னு சொல்கிறோம்ல, கிளியர் ஐஸ்ன்னு சொல்கிறோம்ல, கிளியர் ஐஸ் என்ற ஒரு வார்த்தையானது என்னது? த டேம் வாஸ் ஃபர்ஸ்ட் அப்ளை டு த டிரான்ஸ்பரண்ட் குவார்ட்ஸ் ஸ்டோன் அப்படின்றான். அப்போ குவார்ட்ஸ் ஸ்டோன் என்னது? அது மூலியமாக நீ இன்னொரு இப்படி இந்த வழியை வச்சுக்கிட்டு அந்த இன்னொரு வழியை பார்த்தா தெரியும். சரியா? ஒரு குவார்ட்ஸ் ஸ்டோன்னா, ஒரு குவார்ட்ஸ்ன்னு என்னது? வலிமையான ஒரு கற்கள்னு அர்த்தம். ஸ்டோன்னா கல்லுன்னு நீ இந்த ரோட்டில் உள்ள கல் இல்லை, கல்லுன்ற எல்லாத்துக்கும் பொருள்படும். பனிக்கட்டியும் கூட கல்லுன்னு சொல்லலாம். ரைட்டா? அப்போது இது என்ன பண்ண, இந்த வழியை இந்த சைடில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் உள்ள ஆள் தெரியும். அப்போ கல்லில் போய் வெறும் ஒரு இரும்பை வச்சு நான் பார்த்தேன்னு தெரியுமா? தெரியாது. அதை தான் சொன்ன கோட்ஸ்னால் வலிமையான. கோட்ஸ்ன்னு என்னது? வலிமையானதுன்னு அர்த்தம். வலிமையான கற்கள். இதுன்னு சொல்லலாம். இந்த வார்த்தையானது எந்த வார்த்தை? இந்த தெளிவான பனி, சுத்தமான பனி என்ற ஒரு வார்த்தையானது திஸ் டேம் வாஸ் ஃபர்ஸ்ட் அப்ளை. இது பயன்படுத்தப்பட்டது டு த எதற்கு? டிரான்ஸ்பரண்ட்னா ஊடுருவக்கூடியது. இந்த இதில் கோட்ஸில் ஒளி ஊடுருவும். லைட் இருக்கு இல்லையா? லைட் நம்ம வெளிச்சம் ஊடுருவி போகும். ஆனால் இரும்பில் ஊடுருவுமா? உருவாது. அதனால தான் டிரான்ஸ்பரண்ட், ஒளி ஊடுருவும். நாம் கண்ணிலேயே அடுத்த சைடில் பார்க்கலாம். ஊடுருவும் தன்மை கொண்டது குவார்ட்ஸ் ஸ்டோன்ஸ். அண்ட் தென் பிறகு த நேம் இஸ் யூஸ்டு. இந்த வார்த்தை, இந்த தெளிவான பனி என்ற ஒரு வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டது. எப்படி? ஃபார் சாலிட்னா திடப்பொருள்களில் பயன்படுத்தப்பட்டது. எப்படி அந்த திடப்பொருள்களில் பயன்படுத்தப்படுதுன்னா, திடப்பொருள் எவ்வாறு இருக்க வேண்டும்? பவுண்ட்ரிஸ். அதனுடைய திடப்பொருள்களோட பவுண்ட்ரினா இப்போ பவுண்ட்ரின்னு என்னது? இப்போ நம்ம இந்தியாவோட பவுண்ட்ரி, எல்லைகள் அப்படின்றோம்ல. அப்போ ஒரு திடப்பொருளோட எல்லைன்னா அதோட கடைசி கோடின்னு அர்த்தம். அதோட கடைசி பாயிண்ட்டுன்னு அர்த்தம். அதான் பவுண்ட்ரி பை மெனி ஃப்ளாட்னா பல தட்டையான வடிவங்களாக இருக்க வேண்டும். ஒரு திடப்பொருள் அதோட நுனை வந்து தட்டையாக இருக்க வேண்டும். அதனோட ஃப்ளாட்னா பவுண்ட்ரி, அதோட எல்லைகள்னா பூரா தட்டையாக இருக்கணும். சுற்றி பார்த்தீங்கன்னா உன் பிளேட்டு தட்டையாக தானே இருக்குது. தட்டையாக இருந்தால் அதில் இதை பயன்படுத்தினார்கள். இந்த வார்த்தையில் தட்டையாக மற்றும் சிமெட்ரிக்கலி அரேஞ்சு ஃபேஸஸ் அப்படின்றான். சிமெட்ரிக்கலி என்னது? சமச்சீராக வடிவமைக்கப்பட்ட முகங்களை கொண்டிருக்கணும். சமச்சீராக இருக்கணும், ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். ரைட்டா? அதோட முக அமைப்புகள் அப்படி இருந்தால் அதுலேயும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது என்று சொல்கிறாரு. ரைட்டா? சரி, போதும். இன்னும் அடுத்ததில் பார்க்கலாம்.